17 பேர் இழுத்துட்டு போயிட்டாங்க. ஆட்சி கவிழ்ற கண்டிஷன் இருந்தது. அன்னைக்கு காப்பாற்றி கொடுத்தது டெல்லி அப்படின்னு ஊருக்கே தெரியும். 4 வருஷம் ஆட்சி எப்படி நடந்தது, டெல்லி எந்தளவுக்கு உதவி பண்ணிச்சுன்றது. அதை அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. அதை வந்துட்டு தலைமைக்கே இழுக்கு இல்லைன்னா ரூமில் விழுந்துட்டு வெளியில் வந்து எச்சரிச்சிட்டேனே சிங்கம், அது நீட்டை அமுல்படுத்தலைன்னா அவ்வளோதான், ரத்து செய்யலைன்னா எச்சரித்து விட்டு வந்தேனே அப்படின்னு சொல்லியே 3 வருஷம் ஆயிடுச்சு. நீ போய் என் தெய்வமே தெய்வமே நீ போ தெய்வமே, நீ பண்ணு தெய்வமே அப்படின்னு ஞாபகம் இருக்கா? நேராக அங்கேருந்து வந்து பிரதமரை பார்த்துட்டு செஸ்ஸுக்கு கூப்பிட்டுட்டு நீட்டு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி நடிக்கலையே. அதனால் இதெல்லாம் வந்து இவன் தான் முகத்தை மூடின கதை தான். முகமுடி போட்டுக்கொண்டு ஓடி ஒளிந்தார் அப்படின்னு. இதை வேறு பல மூத்த பத்திரிகையாளர்கள் ஒருத்தன் கேள்வி கேட்குறான், என்னையா என்ன முகமுடி, நான் பார்க்கலையே, என்னப்பா விஷயம், நம்மளாக இருந்தால் தான் கேட்போம், என்ன முகமுடி நம்ம பார்க்கலையே, இல்லைங்க முகத்தை மூட்டு போனார், அதாங்க என்ன காமிங்க. அவர் பார்க்கவே இல்லையா? அந்த பத்திரிகையாளர் வந்து பார்க்காம தானேங்க சொல்கிறாரு, சொன்னதை கேட்டு தானே சொல்கிறாரு. முகத்தை மூடிக்கொண்டு ஏன் போகிறார், சந்தித்தேன் என்று வேறு ஏதாவது காரணத்தை கூட சொல்லலாமே அப்படின்னா